எடப்பாடி பழனிசாமி ஒரு பச்சை துரோகி வெளியிட்ட முக்கிய அமைச்சர் பரபரப்பில் அதிமுகவினர்கள் அதிர்ச்சியில் எடப்பாடி பழனிசாமி விஷமாக கக்கிய முன்னாள் அமைச்சரா ஜெயக்குமார் என்பதை தான் இந்த வீடியோவில் முழுமையாக தெளிவாக நாம் பார்க்க போகிறோம். மக்களவை தேர்தல் ஒரு வழியாக தமிழகத்தில் நடந்து முடிந்துவிட்டது. பெரும்பான்மையான முடிவுகள் கருத்து கணிப்புகள் அனைத்தும் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகளை நம்மால் பார்க்க முடிகிறது. அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி தலைமை வகித்தது காரணமாக அதிமுக மிகப்பெரிய ஒரு தோல்வியை நோக்கிதான் கொண்டு சென்றிருக்கிறது என்ற கருத்து கணிப்புகள் நியூஸ் நிறுவனம் எக்ஸ் வெளியிட்டுள்ளது. இந்த நிலையில்தான் தற்பொழுது ஜெயக்குமார் முன்னாள் அமைச்சரான ஜெயக்குமார் அவர்கள் தனது மகனை திமுகவின் கோட்டையில் போட்டியிட வைத்தது மிகப்பெரிய ஒரு தவறு. எனது மகனை எப்படியாவது நாடாளுமன்ற உறுப்பினராக வர வைக்க வேண்டும் என்று பல முறை நான் உங்களிடம் கூறினேன். ஆனால் வெற்றியாக திமுக கோட்டையிலேயே எனது மகனை போட்டியிட வைத்து அவரது தோல்விக்கு நீனே காரணமாகிவிட்டாய் என்பதற்கேற்பதான் ஜெயக்குமார் அவர்கள் தனது நண்பராக எடப்பாடி இருந்தாலும் தலைமை எடுக்கக்கூடிய முடிவிற்கு நான் சம்மதமும் தெரிவித்தேன். ஆனால் கடைசி நேரத்தில் எனது மகனுக்கு ஆதரவாக எந்த ஒரு பிரச்சாரமும் வட சென்னை தென் சென்னை போன்ற பகுதிகளில் பிரச்சாரம் செய்யாமல் எனது மகன் தோல்வியடைந்தால் அதற்கு முழுக்க நீதான் காரணம் என்பதற்கேற்ப தற்பொழுது பழியையும் சுமர்த்தியுள்ளார் ஜெயக்குமார் அவர்கள். ஏனென்றால் ஜெயக்குமார் அவர்களை பொறுத்த அளவிற்கு தற்பொழுது சிட்டிங் எம்எல்ஏவாக இல்லை. காரணம் பாஜகவுடன் இணைந்து எனது பதவியை பறித்தது எடப்பாடிதான் என்றும் அவர் தற்பொழுது உண்மைகளையும் கூறியிருக்கிறார். தற்பொழுது ஜெயக்குமார் அவர்கள் எடப்பாடி பழனிசாமியே பச்சை துரோகி என்று கூறியது சரியா என்பதை உங்களது கருத்துக்களை லைக் மூலியமாக தெரிவிங்கள்.